வணக்க நண்பர்களே. புதிதாக மாந்திரீகம் கற்றுக்கிறவனுக்காக இந்த பதிவை நான் போடுறேன். இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது மறைவு மை செய்வது எப்படி, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மறைவு மை என்பது எங்கேயும் இப்போ கிடைக்கிறதில்ல. தேடுதல்கள் நிறையா இருக்குது, நிறைய பேர் இதை தேடுறாங்க, ஆனால் கிடைக்கிறதில்ல. இந்த மறைவு மையை பற்றி நிறைய காணொளிகள் வந்திருந்தாலும் அவங்க சொல்லியிருக்க பொருள் எளிதாக கிடைக்கக்கூடிய பொருள் இல்லை. ஏன்னா நானே ஒரு காணொளி போட்டிருக்கேன் மறைவு மையை பற்றி. நான் சொன்ன பொருள் எளிதாக கிடைக்கக்கூடிய பொருள் இல்லை. நானும் விசாரித்து பார்த்துட்டேன், அது கிடைக்கக்கூடிய பொருள் இல்லை. அதனால் இலகுவாக இந்த மறைவு மையை செய்கிறது எப்படி, அதுக்கு தேவைப்படும் பொருட்கள் என்ன, எப்படி நம்ம செய்கிறது, அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். என்றைக்குமே மாந்திரிகத்தில் சேகாரம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. மாந்திரிக சேகாரம், ஒரு மையை நம்ம செய்ய போகிறோன்னா அதுக்கு வேண்டிய பொருட்களை நம்ம சேகரித்து வைக்கிறது, அதுக்கு பேர் தான் சேகாரம். இந்த சேகாரத்தை நம்ம சரியாக பண்ணிட்டோன்னா எந்த மையம் நம்ம அரைச்சிடலாம். அது சிறப்பாக 100% வேலை செய்யும், படிதமாகும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதாவது நீங்கள் சேகரிக்கக்கூடிய சேகார பொருட்கள் வாழை ரசம். இந்த வாழை ரசம் இலகுவாக கிடச்சிடும். அடுத்தது நல்லிக்கல்வம். இலகுவாக கிடச்சிட்டோம்னா நீங்கள் கொஞ்சம் தேடி தான் வாங்கின வாழை ரசம். இந்த நல்லிக்கல்வம் இருக்குது பாருங்கள். கல்வத்தில் பல வகைகள் உண்டு. ஒவ்வொரு கல்வமும் ஒவ்வொரு மாதிரி பலனை கொடுக்கும், வேலை செய்யும். இந்த கல்வத்தை பற்றி தனி காணொலியே நான் போட்டிருக்கேன். இந்த நல்லிக்கல்வம் எப்படி இருக்குன்னா, அப்படியே நீங்கள் தட்டுனீங்கன்னா மணி மாதிரி ஒலி கொடுக்கும். அப்படியே அந்த ஒலியோட அதிர்வு அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் நல்லிக்கல்வம். அந்த கல்வத்தை நீங்கள் சேகாரம் பண்ணி வச்சுக்கணும். பெருங்காயம், ஒரிஜினல் பெருங்காயம் நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா மை அரைக்கும் போது கல்வத்தினுடைய அடியில் நீங்கள் தடவி விட்டு அரைச்சிங்கன்னா மந்திர சித்தி சீக்கிரமாகும். அதுக்காக இந்த பெருங்காயத்தை நீங்கள் சேகாரம் பண்ணி வச்சுக்கணும். அடுத்ததாக இந்த மைக்கு தேவைப்படக்கூடிய மூலிகைகள், ஆதாளினுடைய பால் தேவைப்படும், மூங்கில் புல்லுருவி, கருநொச்சி, இருளி, இந்த 4 மூலிகைகள் தேவைப்படுது. இந்த 4ம் சேரும்போது தான் அது மறைவு வேலையை செய்யுது. அடுத்ததாக புனுகு, கோரோஜனை, கஸ்தூரி, குங்குமப்பூ, இதெல்லாம் நீங்கள் தேடி தான் வாங்கணும். ஏன்னா ஒரிஜினல் கிடைக்கிறதில்ல, தரமான பொருள் கிடைக்கிறது கிடையாது, எல்லாத்துலேயுமே கலப்படம் இருக்குது. இதை நீங்கள் பார்த்து வாங்கணும். பச்சை கற்பூரமும் அரகேஜாவும் இலகுவாக கிடச்சிடும், எல்லா நாட்டு மருந்து கடையிலே கிடச்சிடும். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு அமாவாசை நாளில் இருளி, கருநொச்சி, மூங்கில் புல்லுருவி, இந்த 3 மூலிகைக்கும் நள்ளிரவில் போயிட்டு நீங்கள் காப்பு கட்டணும். நள்ளிரவுனா நிர்வாணமாக போயிட்டு நீங்கள் காப்பு கட்டணும். காப்பு கட்டிட்டு சாப நிவர்த்தி செய்துட்டு அந்த மூலிகைக்கு உயிர் கொடுக்கணும். உயிர் கொடுத்துட்டு பலி கொடுத்து தூபதீபம் காட்டி அதை எடுக்கணும். பலினாக்கா எலுமிச்சங்கனி போதும், பூசணிக்காய் போதும். இதை நீங்கள் பலி கொடுத்தாலே போதும். உயிர் பலி எதுவும் நீங்கள் கொடுக்க தேவையில்ல. எடுக்கும்போது இந்த கருநொச்சி, இருளி, இதெல்லாம் ஆணிவேர் ஆறாமல் நீங்கள் எடுக்கணும். ஏன்னா நீங்கள் ஆணிவேர் ஆறாமல் இலகுவாக எடுக்க முடியாது. எப்படின்னா நர்சரியிலேருந்து தான் நீங்கள் வாங்கிட்டு வர போகிறீங்க. வாங்கிட்டு வந்து நீங்கள் முன்னாடியே வச்சுக்கணும், தண்ணி ஊற்றி வச்சுருக்கணும். அதாவது சேகாரத்தை சொன்ன பார்த்திங்கன்னா சேகாரம் பண்ணி வச்சுருக்கணும். அதை கரெக்டான நேரத்தில் நீங்கள் எடுத்து தூபதீபம் காட்டி எடுத்துட்டு மஞ்சள் நீரிலும் பன்னீரிலும் கழுவி சுத்தம் செய்து நிழலில் உலர்த்தி பத்திரப்படுத்தி எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் பூஜை ரூமில் வச்சுருங்க. வச்சுட்டு மறு அமாவாசை அன்னைக்கு ஆதாளைக்கு காப்பு கட்டுங்க. ஆதாள மூலிகை காப்பு கட்டி ஆணிவேர் ஆறாமல் அப்படியே அந்த சமூலமாக எடுங்க. எடுத்து வந்து அதை அப்படியே இடித்து சாறு பிழிஞ்சிடுங்க. இடித்து சாறு பிழிஞ்சி வெள்ளை துணியில் வச்சு அப்படி பிழிஞ்சிங்கனாக்கா சாறு தனியாக வரும். அதில் நுரையாக வரும், சோப்பு நுரை மாதிரி வரும். அந்த நுரையெல்லாம் கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும், தெளிஞ்சிடும். இதை அப்படியே எடுத்து தனியாக வச்சிங்க. அப்புறம் சுக்கிர ஓரையில் கல்வத்தை சுத்தம் பண்ணுங்கள். சுத்தி செய்துட்டு மஞ்சள் நீரால் கழுவிட்டு சந்தன குங்குமம் பொட்டு வச்சிங்க. அதை அடியில் பெருங்காயத்தை குழச்சி தடவி விட்டு காய வச்சு வச்சுடுங்க. வச்சுட்டு சுப நட்சத்திரம் சுப ஓரை, இந்த சுப நட்சத்திரம் சுப ஓரை வர டயத்தை பார்த்து கல்வத்துக்கு பூஜை போட்டுங்க. எலுமிச்சங்கனியை பலி கொடுத்துங்க. கிரமமாக பூஜையை முடிச்சிடுங்க. பூஜையை முடித்து அப்படியே எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் கண்டினியூவாக தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கணும். பண்ணிக்கிட்டு அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு புது மண் சட்டி எடுத்துங்க. அந்த மண் சட்டியில் இந்த பத்திரப்படுத்தி வச்சுருக்கீங்கள மூலிகை, இருளி,
மூங்கில் புல்லுருவி கருணுச்சி இதை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து புது சட்டியில் வச்சு பச்சை கற்பூரம் வச்சு எரித்து கறியாக்கி கறிக்கு எடுத்து இடித்து தனித்தனியாக வஸ்திரகாயம் செய்து வச்சிங்க. தனித்தனியாக வஸ்திரகாயம் செய்து வச்சுக்கணும். வஸ்திரகாயம் என்றால் வெள்ளை துணியில் சலிச்சு எடுக்கிறது வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாம் தயாராக இருக்குது. திரும்ப சுக்கிர ஓரையோ குரு ஓரையோ வர டைம் பாருங்கள். சுக்கிர ஓரை தான் சிறப்பாக வேலை செய்யும். குரு ஓரையும் வேலை செய்யும், சுக்கிர ஓரை நல்லது. அடுத்த வர்ற சுக்கிர ஓரையில் ஆதாளை பால் விட்டு ஒன்று ஒன்றா நீங்கள் அரைக்கணும். அது இருளி, மூங்கில் புல்லுருவி, கருணுச்சி இதை எதை முதல்ல போட்டு அரைச்சாலும் சரி, மூணுதையும் அப்படியே அரைக்கணும். அரைச்சிக்கிட்டே வரும்போது அது கூட புனுகு, ஜவ்வாது, கஸ்தூரி, கோரஜலை, குங்குமப்பூ சேர்த்து அப்படியே அரைச்சிக்கிட்டே இருக்கணும். அரைச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த மை பதம் வரும். இந்த மை பதம் வந்த உடனே வாழை ரசம் வாங்கி வச்சுருக்கீங்க பாருங்கள். இந்த வாழை ரசத்தை விட்டு இதுக்கு அப்புறம் 3 ஜாமான் நீங்கள் அரைக்கணும். அதாவது 9 மணி நேரம் இடைவிடாமல் அஞ்சனாதேவி மந்திரம் சொல்லிக்கிட்டே உருவேற்றிக்கிட்டே நீங்கள் அரைக்கணும். இந்த அஞ்சனாதேவி மந்திரம் உரு கொடுத்து நீங்கள் அரைக்கும் போது இந்த மைக்கு உரு சித்திக்கும். மை வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது நீங்கள் எதுக்காக அரைக்கிறீங்களோ அந்த பலனை அதை கொடுக்குற மையாக மாறும்போது அந்த கல்வத்தில் சிறு சிறு கீறல்கள் அப்படியே அந்த சைட்லலாம் அப்படியே கீரல்களாக வரும். அதாவது நீங்கள் கல்வம் உடஞ்சிடும் வெடிச்சிடும்னு பயந்துடாதீங்க. அந்த பதத்தில் அப்படியே வழித்து எடுத்து கொம்பு சிமிழில் பத்திரப்படுத்தி வைக்கணும். கொம்பு சிமிழ்னாக்கா மான் கொம்பு அல்லது யானை தந்தா இருக்குது பார்த்திங்களா, அது மாதிரியான சிமிழ். அது எங்கே கிடைக்கும்னாக்கா காதி கிராஃப்ட்டு, அதாவது அரசு சார்ந்த இந்த காதி கிராஃப்ட்டு இந்த பொருள்லாம் வைக்கிறாங்க பாருங்கள், அங்கே தான் அது கிடைக்கும். அதுதான் எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் அங்கே தான் நீங்கள் வாங்க முடியும். அது சட்டப்பூர்வமானது, அங்கே நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கிக்கிட்டு அதை அப்படியே எடுத்து பத்திரப்படுத்தி பூஜை ரூமில் வச்சுட்டு அஞ்சனாதேவி உரு கொடுத்துக்கிட்டே நீங்கள் இருங்க. அடுத்து அமாவாசை வருது பாருங்க, அது வரைக்கும் அந்த உரு கொடுத்துட்ருக்கணும். அந்த அமாவாசை நாளில் என்ன பண்ணுறீங்கன்னா எந்த கோயிலில் சூளமோ வேலோ வெளியில் இருக்கோ, அது முருகர் கோயிலாக இருக்கட்டும் காளி கோயிலாக இருக்கட்டும், கண்டிப்பாக அந்த கோயிலில் வேல் அல்லது சூளம் இருக்கும். அந்த சூளத்துக்கு ஒரு முழம் அப்படியே தள்ளி 3 அடி ஆழம் குழி தோண்டி அந்த சிமிழை வச்சு புதைச்சிடுங்க. குழி தோண்டி அந்த சிமிழை புதைச்சிட்டு அதை மேலே பூவெல்லாம் போட்டு இந்த மஞ்சள் குங்குமம்லாம் ஊற்றி பூவெல்லாம் வச்சு நீங்கள் பூஜை பண்ணுங்கள். தொடர்ந்து 48 நாட்கள் எந்த டயத்தில் நீங்கள் பண்ணீங்களோ அதே நேரத்தில் வந்து பண்ணுங்கள். ஏன்னா கோயிலில் சூளத்துக்கு முன்னாடி நீங்கள் பூஜை பண்ணும் போது யாரும் எந்த கேள்வியும் கேட்க போகிறது கிடையாது. 48 நாட்கள் இந்த பூஜை நீங்கள் கிரமமாக பண்ணிக்கிட்டு இருக்கணும். இந்த 48 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அதை அப்படியே தோண்டி எடுத்து உங்கள் பூஜை அறையில் எடுத்துகிட்டு போயிட்டு திரும்ப அஞ்சனாதேவி மந்திரத்தை லட்சம் உரு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த மை உயிர் பெறும். அந்த மையை எடுத்து இது வேலை செய்யலான்னு நமக்கு தெரியணும். என்ன பண்ணுறதுன்னா கண்ணுக்கு பெண்கள்லாம் மை திட்டுவாங்க பாருங்கள், அது மாதிரி கண்ணுக்கு மை திட்டிக்கிட்டு நீங்கள் இருட்டில் நடந்து போனீங்கன்னா இந்த இருள் பகல் போல் பட்டப்பகல் போல் தெளிவாக தெரியும். கோடி சூரிய பிரகாசம் தெரியும், பளீர்னு தெரியும், இருட்டாக இருக்காது. நான் மையை அழிச்சிட்டிங்கன்னா இருட்டாக இருக்கும். அப்போது இந்த மை வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இப்படி தோன்ற உடனே இந்த மை வேலை செய்யுங்கிறத 100% நீங்கள் உறுதிப்படுத்திக்கலாம். அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா இதை எப்படி பயன்படுத்தணுன்னாக்கா உங்களுக்கு தேவைப்படுற பட்சத்தில் இந்த மூக்கு பூர்வ மத்தியம் சந்திக்கிற இடம் இருக்குது பாருங்கள், அதை 3தையும் சேர்த்து ₹1 நாணயம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அகலத்துக்கு நீங்கள் பொட்டு வைக்கணும். சும்மா கம்மியாக சும்மா தொட்டு நீங்கள் சின்னதாக குச்சாவில் தொட்டு வச்சுட்டு பலிதமாகலை அப்படின்னு சொன்னால் அதுக்கு யாரும் பொறுப்பாக முடியாது. நீங்கள் பொட்டு பெரிய பொட்டாக ₹1 நாணயம் அளவுக்கு வைக்கணும். வச்சுட்டு அஞ்சனாதேவி மந்திரத்தை மனதை சுழுமுனையில் நிறுத்தி நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா யாரு கண்களுக்கும் தெரியாமல் மாயமாய் மறைந்து விடுவீர்கள் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அவர்கள் செய்து கைகண்ட முறைதான் இது. ஏன்னா சித்தர்கள் சொல்லியிருக்க எல்லாமே பலிதமாகும். இது வரைக்கும் போட்ட காணொலியில் நான் போட்ட காணொலியிலேயே நான் சொல்லியிருக்கிற பொருட்கள் வந்துட்டு உங்களால் சேகரிக்க முடியாத பொருட்கள்.
அதனால் அதை செஞ்சு நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் இப்போ நான் சொல்லியிருக்க இந்த மூலிகைகள் பொருட்கள் எல்லாம் இலகுவாக கிடைக்கும். அதனால் இதை நீங்கள் செய்து பயன்பெறுங்கள். 100க்கு 100% பலிதமாகும். நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த காணொளியில் நாம்